உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு கும்பராசி அன்பர்களுக்கு மார்ச் மாதத்தில் நடக்கக்கூடிய கிரக பெயர்ச்சிகளும் அதனுடைய பலன்களும், இந்த மாதத்தில் உங்களுக்கு உண்டாகக்கூடிய இந்த பலன்களை பற்றி தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்குங்க. அப்போ தான் அடுத்தடுத்து காணொளிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக கும்பராசி அன்பர்கள், உங்களது வாழ்க்கையில் நீங்கள் பிறந்த ராசியினுடைய அதிபதி பார்த்தீங்கன்னா சனி பகவான். அந்த சனி பகவான் உங்களுடைய ஜென்மத்தில் இப்போ இருக்கிறாரு. இந்த ஜென்மத்தில் இருக்கக்கூடிய இந்த சனி பகவானாலேயும் கடந்த விரைய சனியாக இருந்த அந்த சனி பகவானாலேயும் கடந்த குறிப்பிட்ட 4-5 வருடமாகவே நிறைய பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. அந்த சனி பகவான் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதம் 30ஆம் தேதி பெயர்ச்சியாக போகிறார். அப்போது இந்த பெயர்ச்சி உங்களுக்கு ஒரு பெரிய லெவலில் ஒரு பெருமூச்சை கொடுக்கக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றலையும் நம்பிக்கையும் தன்னம்பிக்கையும் உருவாக்கக்கூடிய அளவுக்கு இந்த சனி பயிற்சி உங்களுக்கு பலமான ரீதியில் இருக்க போகுது. அந்த பலமான அந்த சனி பயிற்சியை பற்றி அடுத்த காணொளியில் நாம் பேசலாம். அதை பற்றி உங்களுக்கு தெளிவான விவரங்களை நான் கொடுக்குறேன். அதையும் தொடர்ந்து இப்போ இந்த மார்ச் மாத 1ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரைக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா கும்பத்தில் ஒரு பக்கம் உங்களுடைய ராசியிலே சனி இருக்கார். அடுத்தது சூரியன் அந்த இடத்துல இருந்து 15ஆம் தேதிக்கு மேலே பயிற்சியாகி அவர் வந்து மீன ராசிக்கு போக போகிறாரு. அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து செவ்வாய் அவர் மிதுனத்திலேயே இந்த மாதம் முழுவதும் இருக்க போகிறார். அதில் உங்களுக்கு புதன் பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் இருக்கிறார். இந்த கிரகங்களுடைய அமைவுகள் எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தா உங்களுடைய ராசிக்கு இப்போ வரக்கூடிய இந்த குரு பகவானது பெயர்ச்சி உங்களுக்கு அட்வான்டேஜ் தான். இந்த குரு இப்போ வருடக்கால் ஆகப்பட்ட இந்த குரு பகவான் உங்களுக்கு 4ஆம் பாவத்தில் இருக்கார். இதில் ராகு ப்ளஸ் கேது, 8இல் கேது 2இல் ராகு, இந்த நிலையில் இருக்கக்கூடிய இந்த கிரகங்களுடைய அமைவுகளில் உங்களுக்கு ஹைலைட்டாக இருக்கிறது சுக்கிரன். அந்த சுக்கிரன் உச்சத்தில் மீனத்தில் இருக்கிறாரு. அவரோட இணைஞ்சு இருக்கிறவர் தான் ராகு. இவர்கள் இருவரினுடைய இணைவு இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அருமையான அமைப்பு உண்டாக்கிடும். தன் லக்ன பாவத்தில் இருக்கிற சனி பகவானும் பயிற்சி ஆகக்கூடிய நிலை. அப்போது இது எல்லாத்தையும் கணக்கெடுத்து பார்த்தீங்கன்னா அடுத்த காலகட்டங்களில் பெரிய லெவலில் மாறுதல்கள் இருக்கக்கூடிய கும்பராசி என்பர்களுக்கு இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல பாசிட்டிவான ஒரு வைப்ரேஷன் தரக்கூடிய அளவுக்கு ஒரு நல்ல அற்புதமான அமைவுகள் இருக்குன்றது 100% உண்மையாக இருக்குது. ஏன்னா கும்பராசி என்பர்கள் மற்றவங்களை தொந்தரவு பண்ண மாட்டேங்க. உங்களுடைய வேலை உண்டு, உங்களுடைய செயல் என்னவோ அதை பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. உங்கள் கண்ணுக்கு எதிரில் கஷ்டப்படுறவங்களுக்கு உதவணும்னு நினைப்பீங்க. இந்த நாள் இந்த நிமிஷம் வரைக்கும் நீங்கள் நினைக்கிறது ஒன்று தான், நாம் ஒருத்தருக்கு உதவி செய்யலனாலும் உபத்திரம் செய்திடக்கூடாதுன்றே அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தோடு வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைச்சவங்க நீங்கள். கும்பம்ன்றது கோபுர கலசம். அந்த கலசத்தினுடைய வெளியிலிருந்து பார்க்கும்போது கலசம்தான் தெரியும், ஆனால் உள்ளே இருக்கக்கூடிய புனிதமான அந்த நீர், அந்த லெவலுக்கு ஒரு ஆற்றல். இந்த கும்பத்தில் இந்த சதய நட்சத்திரம் இருக்கும் பாருங்க, அந்த சதய நட்சத்திரம் வந்து 1000 மருத்துவருடைய, அதாவது 1000 மருத்துவர்களுக்கு நிகரான ஒரு ராசின்னு சொல்லுவோம். அந்த ராசியில் பிறந்தவங்க அவங்க இருக்கக்கூடிய இடம், இந்த கும்பராசி அன்பர்கள் எங்கெங்கே இருக்கிறாங்களோ அந்த இடத்துல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்யக்கூடிய அளவுக்கு இவங்க பேசி பல பேருடைய பாதிப்புகளை சரி செய்யக்கூடிய அளவுக்கு திறமை மிக்கவர்கள். அப்பேற்பட்ட நற்குணம் படைச்சவங்களுடைய வாழ்க்கையில் கடந்த காலகட்டங்களில் மற்றவங்களுக்கு நல்லது செய்ய போய் நிறைய பிரச்சனைகளில் பிளாக் ஆகிருக்கிறீங்க, மன உளைச்சலுக்கு ஆளாயிருக்கிறீங்க. அப்போது இந்த நிலை, அதாவது இந்த பாதிப்புகள் ஒரு புறம் 7.5 சனியினால் குடும்ப ரீதியிலையும் குழப்பங்களை சந்திச்சிட்டீங்க, தொழில் ரீதியிலையும் பிரச்சனைகளை கடந்து வந்துட்டீங்க. இப்போ வேலை செய்துட்டு இருக்கிறவங்களுக்கு மன உளைச்சல் மட்டும்தான் மிச்சம், எந்த வித பிரயோஜனமும் இல்லை. நாளடைவில் நாளுக்கு நாள் பிரச்சனைகள் அதிகரிச்சுக்கிட்டு இருக்கே தவிர குறைஞ்ச பாடு இல்லை. குறிப்பாக திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு பார்த்தா திருமணத்திற்குரிய முயற்சிகள் எடுத்தால் தடையாகுது. இதுதான் பொண்ணு, இதுதான் மாப்பிள்ளைன்ற அளவுக்கு கனெக்ட் ஆகக்கூடிய நேரத்தில் கடைசி நேரம் எல்லாம் முடிஞ்சது, இதுதான் டேட், இந்த தேதியில் திருமணம் செஞ்சிடலாம்ன்ற அளவுக்கு பேசி ரிஜெக்ட் ஆனவங்க கும்பராசி என்பவர்கள் நிறைய. இதனால் நிறைய மன உளைச்சல் அடைஞ்சிட்டிங்க. ஏன் இந்த மன உளைச்சல்னா, எப்படி வேணாலும் இருந்தால் போதும்,
என்ன செஞ்சாலும் போதும் நினச்சி வாழ்ந்தவங்க கிடையாது நீங்கள். இப்படி தான் இருக்கணும், இப்படி தான் போகணும், ஒழுக்கமாக இருக்கணும், பர்ஃபெக்டாக மேனேஜ்மெண்ட் பண்ணணும், நல்ல பேர், நல்ல நடத்தையோடு வாழக்கூடியவங்க. அப்பேற்பட்ட நற்குணம் படைத்த உங்களுடைய வாழ்க்கையில் இவ்வளோ ஒழுக்கமாக இருந்தும் நமக்குரிய அந்த லைஃப் ஸ்டைலுக்குரிய நல்ல நல்ல விஷயங்கள், அதிர்ஷ்டத்திற்குரிய நல்ல வாய்ப்புகளை நம்ம இழந்துக்கிட்டு இருக்கிறோம் என்ற குழப்பம். உண்மையே சொல்லணும்னா கும்பராசினா கடின உழைப்பாளிகள், சைலண்டாக இருப்பீங்க. சில நேரங்கள் பார்த்தீங்கன்னா எதையும் செய்யாத மாதிரி தான் நிற்பீங்க. ஆனால் வேலைன்னு தொடங்கிட்டீங்கன்னா தூக்கமும் இருக்காது, சாப்பிட்ற உணவை கூட நீங்கள் அந்த நேரத்தில் சாப்பிடாத அளவுக்கு உங்களுடைய உழைப்பில் கவனம் செலுத்துவீங்க. அப்பேற்பட்டவங்க நீங்கள் விடாமுயற்சி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்படி கடந்த காலகட்டங்களில் எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பர்ஃபெக்டாக தான் இருந்தீங்க, எல்லாத்தையும் பார்த்து தான் செய்தீங்க. ஆனால் ஏதோ ஒரு விதத்தில் சில டவுன், சில பாதிப்புகள், இதனால் நிறைய நெருக்கடிகளில் இருக்கக்கூடிய உங்களுக்கு இப்போ இந்த மார்ச் மாதத்தில் இருந்து இந்த 2025 வருடத்தில் மாபெரும் மாற்றங்கள் அளிக்கக்கூடிய ஒரு முதற்படியாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்க போகுது. அதற்குரிய முயற்சிகள் நீங்கள் ஸ்ட்ராங் பண்ணணும்னு சொல்கிறேன். ஏன் சொல்ல வரேன்னா, உங்கள் ராசிக்கு 1 உங்களுடைய அடுத்த இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி ஆகிறது உங்களுக்கு ஹைலைட்டு. பட் அந்த குரு இப்போ எங்கே இருக்கிறான்னா 4ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. ஒரு 4ஆம் பாவத்தில் குரு தனஸ்தானாதிபதி, லாபஸ்தானாதிபதி இப்போ இருக்கக்கூடிய இந்த அமைவும், சுக்கிரன் மாதக்கோள்களாப்பட்ட சுக்கிரன் அந்த 4ஆம் வீட்டிற்கு அதிபதியாகப்பட்டவர் மீண்டும் பார்த்தா அப்படியே இந்த இடத்துல அமர்ந்திருக்கார். எப்படின்னா, மீனத்தில் குரு வீட்டில் சுக்கிரனும், சுக்கிரன் வீட்டில் குருவும் நிற்கிறது மிகச்சிறந்த அமைவு. அப்போது இது ஒரு ஹைலைட். இதில் ராகுவோடு சுக்கிரன் இணைந்தால் திடீர் அதிர்ஷ்டம், திடீர் யோகம். அப்போது மூவ் பண்ணினீங்கன்னா இத்தனை நாளாக உங்கள் வேலையில் நீங்கள் பட்ட அவஸ்தைகளுக்கும் நெருக்கடிகளுக்கும், ஏன் சிலர் வேலையை இழந்து தவிக்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க. இதனால் வாழ்வாதாரமே பாதிக்கப்படக்கூடிய நிலை, வேலையும் அமையலை, எதையும் செய்ய முடியலன்ட்டு அப்படியே வீட்டில் உட்காந்துக்கிட்டு ரொம்ப மன உளைச்சல். பார்க்குறவங்க பார்வைக்கு வேலைக்கு போகாமல் ஜாலியாக இருக்கிற அப்படின்ற அளவுக்கு மற்றவங்க நினைக்கலாமே தவிர நீங்கள் ஒவ்வொரு நிமிஷமும் வேதனைப்பட்டுருப்பீங்க. ஏன்னா உங்களுடைய வளர்ச்சி, உங்களுடைய முன்னேற்றத்தை தாண்டி தன்மானத்துக்கு ஒரு பங்கம் வந்துடக்கூடாது, தன் குடும்பத்திற்குண்டான தேவைகளை பூர்த்தி செய்யணுன்ற விஷயத்தில் கும்பராசி என்பவர்கள் எப்பவும் போல்டாக நிற்பீங்க. பாசத்துக்கு நீங்கள் அடிமையானவங்க, அதே நேரத்தில் மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு வாழக்கூடியவங்க. நீங்கள் 1 மணி நேரம் வேஸ்ட் பண்ணால் கூட நம்ம வேஸ்ட் பண்ணிட்டோமா நினச்சி வருத்தப்படக்கூடிய மனசு, இலக்கிய மனசு உங்களுக்கு உண்டு. அப்பேற்பட்ட உங்களுக்கு இந்த வேலையில் ஒரு நல்ல மாற்றம் பிறக்க போகுது. மூவ் பண்ணிங்கன்னா இப்போ வேலை கிடைச்சிடும். ஆல்ரெடி உங்கள் வேலையிலே இருப்பீங்க, பட் இந்த வேலை இவ்வளோதான், இத்தனை நாட்கள் தான் இருக்கும், நீங்கள் வேறு வேலையை பார்க்கலான்ற அளவுக்கு சில சூழ்நிலைகள் எல்லாம் இருக்கும். பட் அந்த வேலைகளில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு அருமையான ஒரு வேலை கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல உங்களுக்கு கிடைக்கும். இதில் குறிப்பாக சொல்லணும்னா உங்களுக்கு ரொம்ப ஹைலைட்டான ஒரு விஷயம் என்னென்னா, இந்த சுக்கிரன் ராகுவால் திடீர் அதிர்ஷ்டம் உண்டு. ஆனால் ஆல்ரெடி வேலையில் இருக்கிறவங்களுக்கு ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இந்த இடத்துல உண்டாக்கிடும். நீங்கள் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறீங்க, அதுவும் மருத்துவத்துறையோ இல்லை விஞ்ஞான சார்ந்த துறையிலையோ இருந்தீங்கன்னா புது புது முயற்சிகள் சக்ஸஸ்ஃபுல்லாக உண்டாக்கிடுவீங்க. ரொம்ப நாளாக ஒரு ப்ராஜெக்டை பண்ணி நல்ல ஒரு ரிசல்ட் எடுக்கிற நேரம் இன்றைக்கி வரைக்கும் எனக்கு அது கிடைக்கல, என்னன்னே பண்ண முடியல, சக்ஸஸ்ஃபுல் ஆக்க முடியலன்ற குழப்பத்தில் இப்போ பண்ணிடுவீங்க. அந்த வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. அடுத்தது தொழில் சார்ந்த ரீதியில் ஒரு நல்ல மேன்மைகள் அடைவீங்க. ரொம்ப நாளாக பணம் கடனை வாங்கி நான் போட்டு மீண்டும் மீண்டும் கடனாளியானது தான் மிச்சமே தவிர எதுலேயுமே எனக்கு ஒரு நல்ல சக்ஸஸ்ஃபுல் இல்லைன்ற வருத்தத்தில் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக அதற்குரிய ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி இப்போ உங்களுக்கு கிடைக்கும். வரவு செலவு டேர்னிங் ஆகும். அதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்து முயற்சிகள் எடுத்து வைக்கக்கூடிய அந்த பாதையில் ஒரு நல்ல அந்த தொழிலில் நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. பார்ட்னர்ஷிப் ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளோ, தொழில் ரீதியில் இருக்கக்கூடிய சட்ட ரீதியில் சில சிக்கல்கள், சில பிரச்சனைகளால் இதை ஸ்பேஸ் பண்ண முடியல, இதை நம்ம அடுத்து கொண்டு போக முடியலன்னா அதை சரி பண்ணிடுவீங்க. வழக்கு சார்ந்த பிரச்சனைகளில் கடந்த காலகட்டங்களில் கும்பராசி என்பவர்கள் நிறைய பிளாக்காக இருந்திருப்பீங்க. அது பூமியும் சரி, லைஃப் சார்ந்த விஷயங்களும் சரி, பாதிப்புகள் இருந்திருக்கும். அந்த பாதிப்புகளுக்கு ஒரு தீர்வு இந்த நேரத்தில் மூவ் பண்ணிங்கன்னா, இந்த சனி பகவான் ஜென்மச்சனியாக இருந்து போகிற நேரத்தில் திடீர் சக்ஸஸை உண்டாக்கிடுவார். அதை மட்டும் மனசில் வச்சுக்கிங்க. 100% அதற்குரிய வாய்ப்பு இருக்குது. திருமண முயற்சி இப்போ எடுங்க, கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போ எடுத்தீங்கன்னா மே, ஜூன், ஜூலையில் உங்களுக்கு ஜூன், ஜூலை, ஆகஸ்ட்டுக்குள்ளே திருமணத்தையே முடிக்கிற வாய்ப்புகள் உங்களுக்கு இந்த வருடம் எண்டுக்குள்ளே திருமணத்தை முடிச்சிருவீங்க. இப்போ நீங்கள் ப்ரெஷர் கொடுத்து அடுத்தடுத்த கடத்துக்கு மூவ் பண்ணிங்கன்னா 100% நடக்கும்.
குறிப்பாக புத்திரபாகிய ரீதியில் சில தடைகள் இருந்திருக்கும். ஏன்னா உங்களுக்கு பஞ்சமாதிபதி அந்த புதன் ப்ளஸ் அவர் தான் அஷ்டமாதிபதியாக இருந்து உங்களுக்கு வந்து அவர் இப்போ எந்த இடத்துல உட்காந்துருக்கிறாருன்னா குடும்பஸ்தானத்தில் உட்காந்துருக்கார். அப்போ குடும்ப விருத்தி கிடைக்க போகுது. குடும்பம் திடீர் ஒரு மாற்றங்கள் பிறக்கும். குறிப்பாக பெற்ற பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அவங்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் சில பிரச்சனைகளை சந்தித்து அதனால் நிறைய மன உளைச்சலுக்கு ஆளாகி எவ்வளவோ முயற்சிகள் எடுத்து அவங்களுக்குரிய அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியாத பெற்றோர்களினுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றங்கள் பிறக்கும். பஞ்சமாதிபதி 2ஆம் வீட்டில் அமர்ந்து சுக்கிரன் அங்கே உச்சம் பெற்று ராகுவுடன் இணைந்து நிற்பது ஒரு திடீர் மாற்றமும் மாறுதலும் உண்டாக்கிடும். அது பெரிய லெவலில் ஒரு சேஞ்சஸ் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இந்த இடத்துல இருக்குது. மூவ் பண்ணுங்கள். அந்த மருத்துவத்துறை சார்ந்த வாய்ப்புகள் கிடைக்கிறதுக்கு உண்டான மாற்றங்கள் உங்களுக்கு பிறக்கும். மீண்டும் சொல்கிறேன், நீங்கள் தொழில் ரீதியில் மூவ் பண்ணிங்கன்னா வளர்ச்சிக்குரிய பாதை இந்த இடத்துல கவுண்ட் டவுன் தொடங்கிடும். அப்போது இது ஒரு சக்ஸஸ்ஃபுல் கொடுக்கக்கூடிய ஒரு அருமையான ஒரு நேரம் தான் இது. அப்போது இந்த இடத்துல உங்கள் வளர்ச்சியினுடைய ஆரம்பம் தொடங்க போகுது. வேலையில் ப்ரொமோஷன் சிலருக்கு கிடைக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷன் இங்கே இருக்குது. ஏன்னா சனி போகும்போது திடீர்னு நல்லது கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. இன்னும் சிலருக்கு இப்போ நீங்கள் போடுற எஃபர்ட் வந்து அடுத்த காலகட்டங்களில் சக்ஸஸ்ஃபுல் ஆகி உங்களுக்கு அது ரிட்டர்ன் ஒரு நல்ல ஒரு அருமையான பிரதிபலனை அடையக்கூடிய அளவுக்கு ஒரு வாய்ப்புகள் கிடைக்கும். அடுத்தது பார்த்திங்கன்னா குறிப்பாக சொல்லணுன்னா பிள்ளைகள் உங்களுடைய பேச்சை மீறி சில முடிவுகள் எடுக்கக்கூடிய நிலைகளில் ஆளான பெற்றோர்களுடைய வாழ்க்கையில் ஏன்னா ஜென்மச்சனி என்ன பண்ணால் பிள்ளைகளால் அதாவது பெற்றோர்களுக்கும் சிலர் பெற்றோர்களே இந்த கும்பராசி அன்பர்கள் தன் பெற்ற தாய் தந்தை தன் கூட பிறந்தவங்களால சில பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய நிலை, எல்லாருமே தன்னை எதிரியாக பார்க்கக்கூடிய அளவுக்கும் தான் நல்லது செய்தும் பாவின்ற பட்டத்தை கட்டி நிற்கக்கூடிய நிலைமைக்கும் ஆளாகக்கூடிய சூழல்களை இந்த ஜென்மச்சனியினால் நீங்கள் அனுபவிச்சிருந்திருப்பீங்க. கம்பல்சரி அதை விட்டு ரிலீஃபாக போகிறீங்க. ஒரு நல்ல ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதனால் யாரெல்லாம் உங்களை விலகி நிற்கிறாங்களோ அவங்களும் உங்களை நெருங்கி வரக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில் ஆரோக்கியத்தில் குறிப்பாக நரம்பு ஜவ்வு கழுத்தில் இருந்து பேக் பெயின் வரைக்கும் உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்திருக்கும். சிலர் அதுவும் பெண்களுக்கு பார்த்திங்கன்னா இடுப்பு ப்ளஸ் முட்டி கால் பாதம் வரைக்குமே எரிச்சலும் பிரச்சனையும் ப்ளஸ் குடைச்சலும் நின்று வேலை செய்ய முடியாத அளவுக்கு பாதிப்புகள் எல்லாம் இருந்திருக்கும். கண்டிப்பாக இது எல்லாமே உங்களுக்கு சரி ஆகக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். சற்று அதிலிருந்து அப்படியே டவுன் ஆகி கொஞ்சம் கொஞ்சமாக படிப்படியாக ஒரு மாற்றங்கள் பிறக்கும். அடுத்த காலகட்டங்களில் பரவாயில்ல எனக்கு இருந்த பிரச்சனை ஆட்டோமேட்டிக்காகவே அதுவே சரியாயிடுச்சுன்னு சிலருக்கு கிடைக்கும். சிலருக்கு அதற்குரிய மருத்துவ நல்ல ஒரு ஆலோசனை கிடைக்கும். அந்த பலனால் நீங்கள் அதை சரி பண்ணிடுவீங்க. மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்குரிய ஒரு காலகட்டங்கள். அதனால் முயற்சிகளை பலப்படுத்தினால் நல்ல மேன்மைகள் அடையக்கூடிய காலமாக இந்த மார்ச் மாதம் உங்களுக்கு இருக்கும். இதனுடைய தொடக்கம் அடுத்தடுத்து ரொம்ப ஃபஸ்ட் கிளாஸான ஒரு யோகங்களை தரக்கூடிய அளவுக்கு இருக்குது. முயற்சிகளை பலப்படுத்துங்க. 100% சக்ஸஸ் அடைவிக்க. நான் சொன்ன பலன்கள் எல்லாமே கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகமும் திசா புத்தியும் சர்வாஷ்ட வர்க்க பலன்கள் ரொம்ப முக்கியம். அதனை பொறுத்தே உங்களுடைய பலன்கள் மாறுபடும். அதனால் லக்னம் வேறு இருக்கும், ராசி வேறு இருக்கும். அப்போ லக்னத்திற்குரிய திசா புத்திகள் வேறு இருக்கும். அது நமக்கு வேண்டியவரா வேண்டாதவருடைய திசை நடக்கதான்றது பொறுத்தாமே. அதனால் ஜனன ஜாதகத்தை பார்த்து முடிவெடுங்க. பார்க்கணும்னு நினச்சா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் 100% சக்ஸஸ் அளிக்கும். ஆக கும்பராசி அன்பர்களின் வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.